ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ ததாஸ்து. இப்பொழுது நான் தொடர்கின்றேன். விபாகம் 2, அனுபாகம் 2, 7, 8, 9 அந்த 3 வாசகங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில இந்த வகுப்புல மொழிபெயர்ப்பு செய்கின்றேன். நான் கூறியது போல இந்த 12 வசனங்கள் 13 வசனங்களுக்கும் இந்த விபாகம் 2 இருக்கும் 13 வசனங்கள் வர்சஸ். அதுக்கு ரிஷி மாண்டுக்கிய ரிஷி, மண்டூகம்ங்கிற ஒரு தவளை மூலமாக அவருக்கு ஞானம் வந்ததினால் மாண்டுக்கிய உபனிஷத்தை அவர் எழுதினார். சந்தஸ் காயத்ரி சந்தஸ் தான். காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி, சப்தம் 7 ஸ்வரங்கள் இருக்கு. அது கிருஷ்ண யஜுர்வேத பிரகாரம். சுக்ல யஜுர்வேத பிரகாரம் எனக்கு அவ்வளவு சரியாக தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஸ்வரம் வித்தியாசம் மாறும். கிருஷ்ண யஜுர்வேதம். தேவதை ருத்ரன் தான். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிது பிதாமக பிரபிதாமகானாம் திலதர்ப்பண ரூபேண அத்தியகரிஷ்யே சுதா நமஸ்தர்ப்பயாமி. நம்ம விடுவோம். 8 வசு, 11 ருத்ரன், 12 ஆதித்யன், உங்களுக்கு கூட்டினா 31 வரும். ஒரு பிரஜாபதி 32, தேவேந்திரன் 33. இதுதான். இப்போ நான் மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். நமோ ருத்ராய ததா வினேக்ஷேத்ராணாம் பதயே நமோ நமः சூதாய ஹந்த்யாய வனானாம் பதயே நமோ நமோ ரோஹிதாய ஸ்தபதயே விருக்ஷாணாம் பதயே நமः. இதான் மந்திரம். நமோ ருத்ராய ஆததாவினே. நமோ நமஹ எல்லாம் பார்த்தாச்சு. ந மமஹ மமகாரக இல்லை அப்படின்னு. கச்சாமக கூட நாங்கள்லாம் இல்லை, எல்லாம் நீ தான் அர்த்தம் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. அந்த மந்திரத்தை நம்ம நிறைய பார்த்தாச்சு அர்த்தம். நமஹங்கிறது நமஸ்காரம் மொத்த அர்த்தம். ருத்ராய, ருத்ரனுக்கு, ருத்ராய ராமாய அகார அந்த புன்லிங்க சப்தம். அது அவனுக்கு, அவனுக்காக நமஸ்காரம், அதான் அர்த்தம். ருத்ராயன்னு வருது. ருத்ரன் வார்த்தைக்கே நீங்க ரூன்னு ஒரு அர்த்தம் நீங்க பரிசீலனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, ரூங்கிறது ரொம்ப உக்ரகம், தாண்டவம். நான் ஏற்கனவே கூறி இருக்கின்றேன். ருத்ர ரூ ரொம்ப கொதித்தல், எழுதல், கோபம்னு இல்ல, அஜிடேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கொதித்தல், துள்ளுதல், அந்த மாதிரி. நாட்டியம் செய்வது, துள்ளலோடு நாட்டியம் செய்வது, உக்கிரகத்தோடு உற்சாகத்தோடு நாட்டியம் செய்வது, சுழன்று சுழன்று அதிவேகமாக அதிசக்தியுடன் நாட்டியம் செய்வது, துள்ளுவது, அந்த மாதிரி. அதான் அர்த்தம் வரும் அதுக்கு. ரூ. திரன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கும். திர இருக்கு. உதாரணமாக திரவும் ஏன் அப்படி வருதுன்னா, அதுவும் ஒரு இடம், ஒரு திராவிடம்னு சொல்றோம் வச்சுக்கோ. சவுத் இந்தியாவை, நம்ம தெற்கு பாரத தேசத்தை, திரங்கிறதே ஒரு கொதித்தல், எழுதல், ரொம்ப ஒரு இயற்கையின் காட்சி. காட்சி என்றது உக்ரமான, துள்ளலான, சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதாவது பழைய காலத்தில் நீங்க முக்கோணமாக இருக்கும் நம்மளுடைய தென்னாட்டை பார்த்துருக்கீங்களா? அது ஆப்பிரிக்கா கண்டத்துடன் சேர்ந்தது, அப்புறம் பிரிஞ்சு போச்சு இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இயற்கையின் இதனால. அப்பொழுது அங்க 10,000 வருடங்களுக்கு முன்னால் ரிஷிகள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த திராவிட நாட்டில் ரொம்ப காற்று, கொடுங்காற்று, புயல், சுனாமி மாதிரி சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் எழுச்சியெல்லாம் இருந்திருக்கும். அதனால தான் இந்த திரான்னு ஒரு வார்த்தை போட்டு திராவிடம்னு போட்டாங்க. அதனாலதான் அந்த ருத்ரங்கிறது அவர் அப்படிப்பட்டவர். அவர்னால அந்த கடல்களின் கொந்தளிப்பு என்று கூறுகின்றோம். காற்று வீச்சு, புயல், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் திட்டவட்டமாக தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார்கள். எப்பொழுது? ஒரு 20,000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 400 பில்லியன் இயர்ஸ். இப்போ இந்த உலகம் முதல் 3 வினாடி தோன்றியது 1372 கோடி
வெளிச்சத்தின் வருடங்கள். வெளிச்சம்ங்கிறது அது நான் சொல்லியாச்சு உங்களுக்கு. 3 லட்சம் கிலோமீட்டர், 1,86,000 மைல் ஒரு வினாடிக்கு அது போகும். அப்போ அந்த காலகட்டங்களில் உலகமே ஒரு படைக்கும் காலகட்டங்களில் ஒரு கொந்தளிப்பாக இருந்திருக்கிறது. அதுதான் அந்த ருத்ரன்லாம் வந்திருக்கு. அதற்குரிய தேவனே அவர் தான், சிவன் தான். ஸோ அதனால எப்படி வரும் மந்திரம்? நமோ ருத்ராய ததாவின், ஆத்ததாவின் எடுத்துக்கணும் பிரிக்கிறச்ச. ஆத்ததாயின் ஒரு வார்த்தை இருக்கு. அது எப்படின்னா, யார் ஒருவன் அம்புடன் வில்லும் அம்பும் சேர்ந்து அதை எய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு காட்சி, ஒரு ரூபம், அதுதான் ஆத்ததாயின். ஆத்ததாயினே, ஆத்ததாயி, ஆத்ததாயினௌ, ஆத்ததாயினஹ அப்படின்னு அந்த சப்தம் ஒரு நகாராந்த புல்லிங்க சப்தம் வரும். அது ஆத்ததாயினே, 4வது விபக்தி கு. கு அதற்காக, அவனுக்காக. யார் ஒருவன் அம்பும் வில்லுடன் தயாராக எய்வதற்கு இருக்கின்ற அந்த ரூபத்தில் இருக்கின்றானோ அவன்தான் ஆத்ததாயின். ஆத்ததாயினே, அவனுக்காக நான் நமஸ்காரம். அதாவது நீங்க சாதாரண அம்பு வில்லுன்னு அப்படி எடுத்திருக்க மாட்டாங்க ரிஷிகள்லாம். உலகம் படைக்கும் காலத்தில் அங்கங்க வீச்சுக்கள், நிறைய கதிர்வீச்சுக்கள், சூரியனுடைய, இப்ப கூட சூரியனுடைய நாக்கும்பாங்க வீச்சு, அப்படியே அந்த கதிர்கள்லாம் வெளிச்சத்தின் கதிர்கள், நெருப்பின் கதிர்கள். எப்படி நம்ம கரிக்கல்லாம் இந்த கதிர்கள் அப்படியே வெடிச்சு இந்த கதிர்கள் வருதோ, அதே மாதிரி சூரியனிடத்துல இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது கதிர்கள். தட்ஸ் கால் சன்னுடைய, சூரியனுடைய வெடிப்புகள், அவனுடைய கதிர்கள், அவனுடைய நாக்குன்னு கூட கூறுவார்கள். த டங் ஆஃப் சன். வெடித்து அந்த கதிர் வீச்சுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட நான் பேசும் தருணத்தில் கூட வந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் வைத்துக் கொண்டு அந்த அம்பை அவர்கள் ஏனென்றால் ஹேத்திஹி என்கிறார்கள். ஹேத்திங்கிறது பறக்கும் அந்த கதிர்வீச்சுகள், அந்த ஆயுதம். அதற்கு ஹேத்தின்னு பேர் இருக்கு. அது ஹேத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த அம்பும் வில்லும் உள்ள ரூபத்தை ஏன் கூறுகிறார்கள் என்றால், படைக்கும் தருணத்தில் அந்த முதல் 3 வினாடிகளில் அப்பொழுது வெளிச்சம் தோன்றியுடன் வீசிக்கொண்டிருக்கும், வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த நெருப்பு கதிர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா அம்பை விட்டா உங்களுக்கு சாதாரணமா நம்மளுடைய சாமானிய புத்திக்கு அம்பை விட்டா அது பறக்கின்றது இல்லையா? அதே மாதிரி தான். அதைத்தான் ஹெய்திங்கிறார்கள். சாதாரண ஹெய்திங்கிற சாதாரண அம்பு அப்படி நெருப்பு இல்லாம போகக்கூடிய அம்பு அல்ல. அதனால்தான் அவரை ருத்ராய ஆத்ததாவினே க்ஷேத்ராணாம் பதையே, வனானாம் பதையெல்லாம் வரும். க்ஷேத்திரம்னா என்ன? இடங்கள். ராமேஸ்வர க்ஷேத்திரம், காசி க்ஷேத்திரம், சாதாரண இடங்கள். அந்த இடங்களுடைய, எல்லா இடங்களுடைய, உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய பதி, எஜமானர், கணவர் அவர்தான். அவருக்கு பதையே, பதிஹி பதி பதையா, பதிம் பதி பத்தின்னு, பதினா பதிபியாம் பதிபிஹி, பதையே பதிபியாம் பதிபியா, அவனுக்கு, அவனுக்காக நமஸ்காரம். நமசூதாய ஹந்த்யாய வனானாம் பதயே நமஹ. நமஹ அது இருக்கட்டும். சூதகங்கிறது தேரோட்டி. தேரோட்டிக்கு பேரு சூதக. சூதாய தேரோட்டிக்காக, அவனுக்கு, தேரோட்டிக்கு. 4ஆம் வேற்றுமை. எல்லாமே 4ஆம் வேற்றுமையில தான். அந்த பத்தையே நமஹன்னு வரைச்சே உங்களுக்கு அவனுக்கு, அவனுக்காக தான் வரும். ஏகவச்சனத்தில் வருது புருஷலிங்கம். ஏன்னா ஸ்ரீலிங்கம்னா சூதாயைன்னு வரும், ராமாயை அப்படின்னு வரும். இது ராமாய அப்படின்னு வரதுனால இது புருஷலிங்கம். சூதாய அஹந்தியாய, அகங்காரம் இல்லாம அந்த அகம்ங்கிறத அதை ஹந்தனம் பண்ணிட்டார் அவர். அதாவது ஆத்ம வித்தியை கத்துன்னு இருக்கப்பட்டவர். அகந்தியாய, எவன் ஒருவன் ஆத்ம வித்தியுடன் இருக்கின்றானோ அவனுக்கு நமஸ்காரம். அந்தியாய ராமாய. ஹந்தங்கிறது பொதுவாக சம்ஸ்கிருத உபயோகப்படுத்துறது அழித்தல், ஹனனம். அகந்தியாய, அந்த ஆத்மாவையே அவன் வச்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அழிக்க வேண்டிய பொருள் ஒன்றும் இல்லை, அவனுடைய பாரபட்சம் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு ஸ்தித பிரஜ்ஞன். அவனுக்கு நமஸ்காரம். சூதாயா அகந்தியாய வனானா, வனங்களுடைய பத்தி அவன் தான். வனங்கிறது ஒரு சொத்து, நமக்கு வேண்டிய ஒரு லக்ஷ்மி தேவி, ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் காடுகள் இப்பதான் பெருசா வெள்ளக்காரன் காடுகளை அழிக்காத, காடுகளை அழிச்சா எல்லாரும் அழிக்காதுன்னு இப்போ நிறைய வந்திருக்கு. அந்த வனங்களுடைய பத்தினா வனங்கள்லாம் அவன் இருக்கான்.
அவன்தான் பதி, அவன்தான் கணவன், அவன்தான் எஜமான், அவனுக்கு நமஸ்காரம். நமோ நமோ ரோஹிதாய ஸ்தபதயே விருக்ஷாணாம். வனம் மட்டும் இல்ல, வனங்களுக்கு மட்டும் இல்ல, விருக்ஷாணாம் அந்த ஸ்தலத்தில் இருக்கும் ஸ்தபதையே எல்லா ஸ்தலங்களில் அவன்தான் பதி. ஸ்தாங்கிறது என்னன்னா ஸ்தா, அதுல இருந்து திஷ்டதி கூட வரும், பிளேஸ் எடுத்துக்கலாம். டு ஸ்டாண்ட், டு பிளேஸ், ஸ்தானம். ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான், தர்க்மேனிஸ்தான், ஸ்தான் தான் வரும். அந்த ஸ்தபதே, அந்த ஸ்தானங்களுடைய பத்தி அவன் தான். நமோ நமோ ரோஹிதாய. ரோஹிதங்கிறது சம்ஸ்கிருதத்துல, ரோஹிதங்கிறது சிகப்பு மண்டலம், புகை, சிகப்பு, ஜொலிக்கின்ற சிகப்பு புகை. உலகம் தோன்ற காலகட்டங்கள்ல அந்த முதல் 3 வினாடிகள் இப்படிதான் இருந்தது. இன்னும் வெளிச்சம் வந்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் லைட்டு தான். வெளிச்சம் வந்த உடனே அந்த சிகப்பாக இருக்கின்ற அந்த ரோஹிதன் தான் இருந்துதான். அந்த அதனால்தான் ஏன் ரோஹிதன் சொல்றாங்க சிவபெருமான, போய் அது சொல்ல வேண்டிய இல்லை, கிருஷ்ண பெருமான கிருஷ்ணன்னு சொல்றாங்க. இவரை ரோஹிதா, இந்த ஹரி எல்லாம் சொல்ற காரணமே அந்த முதல் 3 வினாடிகளில் உலகம் தோன்றும் காலகட்டத்தில் நம்முடைய உலகம் என்பது பிரபஞ்சம். நாம் கூறுகின்றது கோடான கோடி மண்டலங்களும் சூரியன்களும், அதெல்லாம் நம்ம உலகம் மட்டும் ஒண்ணுமே இல்லை. இது அந்த பிரபஞ்சம் தோன்றிய காலகட்டங்களில் நிறம் வந்து ரோஹிதம், சிகப்பு, பச்சை, அந்த கோல்டு, அந்த தங்கம், சொர்ணம் அப்படின்ற ஒரு பளபளப்பு ஜொலிக்கும் ரோஹிதம் தான் இருந்தது. அதனால்தான் ரோஹிதாய ஸ்தபதயே விருக்ஷாணாம் பதயே. மரங்களுக்கும் அவன் தான். நீங்க மரம் வெட்டாதாங்கிறான், காடுகளை அழிக்காதாங்கிறான். அந்த விருக்ஷாணாம், விருட்சங்களுடைய பதியும் சிவன் தான். எல்லா விருட்சத்திலையும் இருக்கான். திருஷ்ணவே எல்லாத்தையும் உடுத்தின்னு இருக்கான், மேல ஆடையாக அணிந்து கொண்டிருக்கின்றான். அவர் விஷ்ணுவே எல்லா அணுக்குளில் இருக்கப்பட்டவர் மகாவிஷ்ணு. வேற வேற பெயர்களில் நாம் வணங்குகின்றோமே தவிர இறைவன் ஒன்றுதான். அதனால இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம பார்த்தே அவரை சொல்றச்ச உங்களுக்கு அந்த வரிசையில ஃப்ரீக்வன்சி, அந்த அலை வரிசையில உங்களுடைய அந்த ஜெகத், இந்த காயத்ரி சந்தஸ்ல சொல்வதனால் அது அங்கங்க அதை போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நாம் ஸ்ரத்தையோட பக்தியோட அந்த ஸ்தோத்திரங்களை நாம் வாசிக்க வேண்டும், நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்க பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த ஸ்ரீருத்ரம், சமகம் எல்லாமே வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.